கைலாசத்திலே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் தேடி மாடசாமியை வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டாள். அப்படி தோழியிலே தொட்டில் கட்டி துடையதலை நடைபெளைக்கு என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் தேடி மாடசாமியை தங்க தொட்டிலை வச்சு தாலாட்டு பாடுகிறாள். அதாவது என்ன ராசா வீட்டு கண்ணுக்குட்டி, ராசா வீட்டு பிள்ளை, அதனால அவருக்கு தங்க தொட்டில். சரி, நமக்கு தொட்டில் என்னது? எங்க தாய் மாமா வேட்டியில தான் தொட்டிலா கிடந்து தொங்குனேன். வேட்டி எப்படி உமக்கு காணுச்சு? தாய் மாமா வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வேட்டியே துவைப்பாரு. ஏ அப்பாடி, அந்த வேட்டியில நான் தூங்குனேனா? அடையா, ஆமா, அந்த வேட்டியில படுத்து உங்களுக்கு உறக்கம் வந்திருக்கு. ஆமா, அவ்வளவு அழகா தூங்கி இருக்கு. அப்பேற்பட்ட வேட்டி மகிமை வேட்டியா? ஆமா, சரிதானே. அதாவது சரி, நமக்கு தொட்டில் என்னது? நமக்கு தொட்டில் என்ன தொட்டில்? ரேஷன் கடை சேலை. சேலையில தான் ரேஷன் கடை சேலையில, அதாவது ரேஷன் கடை சேலையெல்லாம் தொட்டில் கட்டி தூங்கணும்னு சொன்னா சரி, உறக்கம் நம்மள முழிக்கவே விடாது. அப்படியே தாளாட்டுத மாதிரி இருக்கும். சரி, உறக்கம் அப்பேற்பட்ட உறக்கம் இருக்கும், நல்ல தூக்கம். அதே போலவே தயாப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி பித்தடி மாடசாமியை தங்க தொட்டிலே தாளாட்டி தாளாட்டு பாடி எப்படி தாளாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ ராரி ரீ ரீ ராரோ கண்ணே நீயும் கண்ணுறங்கு என் கண்மணியே வந்துறங்கு பொண்ணே நீயும் பொண்ணுறங்கு பொண்ணே நீயும் பொண்ணுறங்கு என் பூமாரத்தா வந்துறங்கு ராரி ரீ ரீ ராரோ 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 அப்படி தயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆதிவெள்ளி கைலாசத்திலே வித்தடி மாடசாமியை தங்க தொட்டிலை வைத்து தாலாட்டு பாடுகிறார். சரி, அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா பாட்டி தாலாட்டு படிச்சாவன்னு சொன்னா பக்கத்து வீட்டு தாத்தா குரட்டப்பட்டு உறங்குவாராம். ஏன் பக்கத்து வீட்டுல பாட்டி தாலாட்டு படிச்சா ஏன் பக்கத்து வீட்டு தாத்தா ஏன் தூங்குதாரு? ஏன்னு சொன்னா என்ன பாட்டியோட பாட்டு அப்படி தாத்தாவை இழுக்காம். ஓ, அந்த அளவுக்கு இனிமையா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இனிமையா இருந்திருக்கு பாட்டியோட தாலாட்டு. எனக்கு கல்யாணம் முடிச்ச புதுசுல உங்க அம்மா தாலாட்டு பாடினா அப்படி தூங்குவானா? எதுக்கு? பில்லுக்கு போயிட்டு வந்து தூக்கம் இல்லாம இருந்தோம்னா உங்க அம்மா தாலாட்டு பாடுவா. சரி, நான் நல்லா தூங்குவானா? அப்படி நினைச்சிட்டு நீங்க தூங்கி இருக்கீங்க. ஆமா, குழவிகளதுக்கு தலையில போட்டா தெரிஞ்சிருக்கும். யார் உங்க அம்மா? அம்மா தாலாட்டு பாடுவா. நான் சொல்ல தவற மாட்டான். நம்பிட்டேன். என்ன செய்ய, நம்ப வேண்டியது இருக்கு. சரி, அப்போ இந்த காலத்து பெண்களுக்கு சரி தாலாட்டு படிக்க தெரிய மாட்டேங்கு, குழவை போட தெரிய மாட்டேங்கு. ஏக்கா ஒரு குழவை போடுங்கக்கா. அப்பெல்லாம் குழவை சாமி பிறந்தாச்சு குழவை போடுங்க ஒரு பாட்டி சொல்லுது. என்ன சொல்லுது? குழவை போட தெரியாதுமா. எனக்கு தெரியாது பாட்டியே இப்படி சொன்னா நாங்கெல்லாம் என்ன செய்ய? உங்களுக்கு குழவை போட தெரியுமா? அங்க பாருங்க சிரிக்காங்க. தெரியாம திரும்பிட்டனோ. ஐஸை சாப்பிட்டுட்டு கொலை போடுவீங்களா?
அப்ப எங்களுக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டாங்க. ஐஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. மைக்கில் படிக்க முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லுங்க. வாசியில் ஒரு ஐஸ். சரி. அப்போ இந்த காலத்து பெண்களுக்கு குழவை போட தெரிய மாட்டேங்கி அடுத்து அம்மி பிடிச்சி மசாலா அரைக்க தெரிய மாட்டேங்கி முக்கியமா தாலாட்டு படிக்க தெரிய மாட்டேங்கி. ஆனா இந்த காலத்துல 2K கிட்ஸ் எல்லாம் எப்படி தாலாட்டு படி போக தெரியுமா? எப்படி மாமே அடிச்சாலும் மல்லிகை பூ செண்டாலே, மாமே அடிச்சாலும் மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேவி தேவி அழலாமா, மன்னவனை அழலாமா தேவி தேவி அழலாமா, ராரோ ரரி ரரி ராரோ, ராரோ ரரி ரரி ராரோ, ராரி ராரோ ராரி ராரோ நல்லா தூங்கு. சேத்தே அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, சேத்தே அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனை அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ரரி ரரி ராரோ, ராரோ ரரி ரரி ராரோ, பாட்டே அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, பாட்டே அடிச்சாலோ பாலூட்டு சங்காலே, மன்னவனை அழலாமா தேவி தேவி அழலாமோ, மன்னவனை அழலாமா தேவி தேவி அழலாமா, ராரோ ரரி ரரி ராரோ, ராரோ ரரி ரரி ராரோ, அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் தேடி மாடசுவாமியை தங்க தொட்டிலை வைத்து தாலாட்டு பாடுகிறார். அச்சங்குண்டத்திலே அரசாட்சி செய்யக்கூடிய இந்த பித்தேடி மாடசுவாமிக்கு தாலாட்டு பாடுகிறார். ஆனா இந்த காலத்து பெண்கள்லாம் என்ன அதாவது தாலாட்டு படிச்சேன்னு சொன்னா என்னதாயி இந்த பாட்டையும் படிக்க மாட்டாங்க. சரி அதாவது நான் அப்பல சொல்லும் போதே இந்த அண்ணன் உளுந்து உளுந்து சிரிக்காங்க. ஓ இந்த பாட்டை படிச்ச உடனே எல்லாத்துக்கும் சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னு சொன்னா என்ன செல்லுல யூடியூப் எடுத்து தாலாட்டு பாட்டுன்னு அடிச்சாலே முத பாட்டு இதான் வருது. பாட்டு நாங்க படிச்சோம்ல அந்த பாட்டு தான் வரும். ஆமா பாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்தோம்ல. இந்த பாட்டையும் படிக்க மாட்டாங்க. பிள்ளை தொட்டில உறங்கும், தொட்டில கேடு இந்த பாட்டு படிக்கும். அம்மா போட்டு விட்டு அது பாட்டு வேலையை பார்க்க போயிடும். செல்லுல தான் பிள்ளைக்கு தாலாட்டு பாட்டு ஓடுது. இன்னும் குழவு போடன்னு சொன்னா செல்லுல எடுத்து அந்த குழவை போட்டுருவோம். செல்லுல வச்சு விட்டு அந்த பாட்டு குழ குழ குழன்னு குழவு போட்டுருமில்ல, அப்படி மாறிடும். ஆமா இனிமே வந்து கும்மி பாட்டு பேச்சு பிரம்மசக்திக்கு ஆதி பராசக்திக்கு கும்மி பாட்டு. சரி அதாவது பூவனா படிப்பாங்க, தாய்மார்கள் கும்மி அடிப்பாங்க, ஒரு தவல்காரன்னு வந்து அடிப்பாரு. தவல்காரன் உள்ள இருக்காரு.